வீரன். அத்தியாயம் 38. இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டிராகன் இனத்தின் மர்மம். சரி, நான் இப்ப எந்த இனத்தில் எப்படி பிறந்திருக்கேன் சொல்லு என்று அந்த ஆன்மீக ஆத்ம வாரிசு ஆதித்யாவிடம் கேட்டது. ஆதித்யா தனது ஞாபகங்களை நினைத்து பார்த்தவன். அவன் கண்கள் மூடும்போது அவனுக்கு தெரிந்த சிறு சிறு காட்சிகளை நினைவுபடுத்தினான். அப்போது அவனுக்கு ஒரு வால், 4 கால்கள், கூர்மையான மற்றும் பெரிய கண்களை உடைய தலை அனைத்தும் தென்பட்டது. நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சிறிய டிராகன் போல இருந்தீங்க என்றான். அதை கேட்டு அந்த ஆன்மீக ஆத்ம வாரிசு அதிர்ந்தது. என்ன சொல்ற? இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. நான் ஒரு டிராகனா பிறந்தேனா என்றது. அதை கேட்டு ஆதித்யாவும் ஆச்சரியமாக, என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப எட்டுல இருக்கீங்களோ அந்த முட்டையிலிருந்து பிறந்தா மனிதனாகவா வர முடியும் என்று ஆதித்யாவும் கேட்டான். முட்டாள், இது ஒன்றும் முட்டை இல்ல, இது பாதுகாப்பு கவசம். நான் இதற்குள் இருக்கும் ஒரு ஒளி சக்தி மட்டுமே. நீ என்ன இதை முட்டை என்று எண்ணினாயா என்றது. அப்போதுதான் ஆதித்யாவிற்கு தெரிந்தது, இது முட்டை இல்லையா, இது பாதுகாப்பு சக்தி உள்ள ஒரு கவசம் என்றும் இதன் உள்ளதான் உடல் உருவாகும் போல இருக்கு. அப்படின்னா இதனால் எந்த உருவத்திலும் எடுக்க முடியுமோ என்று எண்ணியவன், நீங்க ஆன்மீக ஆத்மா, உங்களால எந்த விலங்கினத்தினுடைய ஆத்மாவையும் உங்களால் உருவகப்படுத்த முடியும் தானே என்றான். அதற்கு, ஆம், ஆனால் ஒவ்வொரு உயிரினத்தின் தோற்றத்தில் நான் பிறக்கும் போதும் அதற்கான காரணம் என்று ஒன்று இருக்கும். இப்போது நீ கூறியதுபடி நான் உனது காலத்தில் பிறந்திருக்கிறேன் என்றால் அதற்கு மாபெரும் காரணம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்றது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒரு பிறப்பில காரணம் இருக்குமா? என்ன காரணம் இருக்க போகுது என்று கேட்க, சாதாரண பிறப்பில் அப்படி கிடையாது. எனது பிறப்பில் ஒவ்வொரு பிறப்பிலும் அப்படி இருக்கு. நான் சாதாரண பெண்ணாக மனித குலத்தில் பிறந்தேன் என்றால் அந்த வாழ்வில் என்னால் அனைவரும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் வாழ்வார்கள் என்று பொருள். நான் பிறக்கும் இனத்திற்கும் அந்த இனத்தில் இருக்கும் மிருகத்தின் குணத்தையும் பெற்றவள் போல் நான் அந்த பிறப்பில் செயல்படுவேன். அப்படி இருக்கையில் நான் இப்போது ஒரு டிராகனா பிறந்தேன் என்று நீ கூறுகிறாய். இது சாதாரண விஷயம் என்று எண்ணுகிறாயா என்று அந்த சக்தி கேட்டது. அதை கேட்டு ஆதித்யா, என்ன சொல்றீங்க? அப்படின்னா அது நீங்க டிராகன் உருவத்தில் பிறந்ததுக்கும் காரணம் ஒன்று கண்டிப்பா இருக்குன்னு சொல்றீங்களா என்றான். நிச்சயமா, மற்ற இனத்தை போல் பிறந்திருந்தால் கூட எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்காது. டிராகனா பிறப்பது என்பது வாரிசின் காலத்தில் மட்டும்தான் என்னால் அப்படி வர முடியும். அப்படின்னா நீ பிறந்திருக்கிற காலத்துல பல வாரிசுகள் தோன்றுவாங்க. அங்கு பல சக்திகள் ஒன்று கூடும். அந்த காலத்துல பல பிரச்சனைகள், பல போர்கள் வரக்கூடும். அதனாலதான் என்னையும் இயற்கை அந்த நேரத்துல அப்படி பிறக்க வச்சிருக்கு. நானும் அதுக்கு முடிவெடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் என்றது. அப்படின்னா நீங்க இப்போ அங்க பிறந்திருப்பது ஏதோ ஒரு மாபெரும் பிரச்சனையை எதிர்நோக்கி, அப்படித்தானே என்றான். இருக்கலாம், ஆனாலும் அதில் ஒரு ஆபத்து இருக்கு இப்போது என்றது. என்ன என்று கேட்க, நான் சாதாரண உருவத்தில் பிறந்திருந்தால் கூட என்னால் உன் உடலில் இருக்கும் ஆன்மீக உலகத்தை மறுசீரமைத்து அதிலிருந்து வெளிவர முடியும். ஆனால் இப்போது நான் டிராகன் இனத்தில் பிறந்ததாக கூறுகிறாய். என்னை நீ கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உன்னை நான் அந்த உருவத்தில் இருக்கும் நான் உணர்ந்தால் மட்டுமே என்னால் உன்னை எனது தாக்குதலிலிருந்து தப்பிக்க வைக்க முடியும். இல்லையெனில் நான் எனது அதீத ஆன்மீக ஆத்ம சக்தியினால் உன் ஆத்ம உலகத்தை அழித்து விடுவேன். நீ என்னிடம் வருவதை விட நான் உன்னை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இப்போது உனக்கு நல்லது என்றது. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்திடலான்னு வந்தா எனக்கு தான் பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போதைக்கு உன்னோட ஆன்மீக ஆத்ம உலகத்தை காப்பாற்றணும்னா உன் நினைவுகளுக்கு என்னை அனுமதி என்றது. அதை கேட்ட ஆதித்யா, ஏன் நினைவுக்குள்ளையா என்றவன் சிறிது யோசித்து, சரி என்றான். அப்போது அங்கு இருந்த ஆதித்யாவின் ஆத்ம உடல் மறைந்தது. அதே நேரம் மீண்டும் ஆதித்யாவின் ஆத்ம கடலுக்குள் மேலும் ஒரு சிவப்பு நிற சக்தி ஆதித்யாவின் உடலில் இருந்து வெளிவர, அதே நேரம் அந்த டிராகன் உயிரினத்திடமிருந்து ஆதித்யாவின் நெஞ்சை நோக்கி ஒரு பச்சை நிற சக்தி சென்றது. அதை பார்த்த யாழிக்கும் ஆச்சரியம். என்ன நடக்கிறது என்பது போல் கடவுளை கொல்லும் ஆயுதமும் அதிர்வுடன் ஆதித்யாவின் அருகில் செல்ல போராடியது. ஆனால் யாழின் கடமையான பார்வையால் அதனால் செல்ல முடியவில்லை. அங்கு ஆதித்யாவின் உடலுக்குள் சென்று அந்த டிராகன் உயிரினத்தின் ஆன்மா அங்கு அவனது சிறுவயது விளையாட்டு சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்தது. ஆதித்யாவின் ஆன்ம கடலில் இருக்கும் சக்தியின் பாதிப்பு குறையத் தொடங்கியது. ஆதித்யா சிறுவயது முதலே அவனது அக்கா, தந்தை மற்றும் கிராம மக்களுடன் விளையாடுவதும் சிரித்துக்கொண்டு செல்வதும் வருவதும் போவதையும் பார்த்தது. அது பார்த்து கொண்டே இருந்தபோது திடீரென்று அது எதையோ உணர்ந்தது போல் பல்லை கடித்து
அவனது நினைவுகள் தரையில் இறங்குவது போல் எகிரி அந்த நினைவில் குதித்தது. அவன் நினைவுகளாக அந்த மிருகத்தை சுற்றியிருந்த அனைத்துமே கண்ணாடி போல் உடைந்து சிதறியது. அதே நேரம் இங்கு 2 அடி உயரத்தில் அந்த தங்க நிற உருவத்தின் முன் பறந்து கொண்டு இருந்த ஆதித்யா இரத்தத்தை துப்பினான். என்ன பண்ணுது? உள்ள போய் அவனை கொல்ல பாக்குதா என்று யாழி மனதிற்குள் நினைத்து கொண்டு அதுவும் ஒரு கர்ஜனையை வெளியிட்டது. அப்போது அந்த தங்க உருவம் தனது கைகளை யாழியின் முன் நீட்டி பொறுமையாயிரு என்பது போல் கூறியது. உடனே அந்த உருவத்திடம் தலையை குனிந்த யாழி மீண்டும் பொறுமையாக நின்ற இடத்திலேயே நின்றது. அந்த டிராகன் மிருகம் ஆதித்யாவின் நினைவாற்றலில் இருக்கும் நினைவுகளை உடைத்து எரிந்தது. அப்போது அந்த கண்ணாடியில் உருவங்கள் உடைந்து அதற்கு பின்னால் வேறொரு கண்ணாடி தோன்றுவதையும் அதனால் பார்க்க முடிந்தது. அதில் விதன் சிறுவயதிலிருந்து படும் கஷ்டம், அனைத்து கலைகளும் தெரிந்திருந்தாலும் அவனால் எதையும் செய்ய முடியாதது போன்ற விதனின் வாழ்க்கை தெரிந்தது. இதை பார்த்த பின்புதான் அந்த டிராகன் மிருகம் சிறிது பொறுமையானது. ஏனெனில் இதற்கு முன்பு காட்டப்பட்ட நினைவுகளோ ஆத்மாவுக்கு சொந்தமில்லாதது. அது ஆதித்யாவின் நினைவுகள். ஆனால் ஆதித்யாவின் உடலில் இருக்கும் ஆத்மாவோ விதனுடைய ஆத்மா. அதனால் இந்த நினைவிற்கும் இந்த ஆத்மாவிற்கும் சம்பந்தமில்லை என்பது முதலில் உணர்ந்தது. அந்த நினைவுகளை உடைத்து விதன் நினைவுகளை வெளியில் கொண்டு வந்தது. அவன் எப்படி இங்கு வந்தான், என்னென்ன நிலைகளை கடந்து வந்தான், அவன் எதற்காக வந்தான், அனைத்தையும் பார்த்த பிறகுதான் அந்த டிராகன் உயிரினம் சாந்தமடைந்தது. பிறகு அது தனது நெற்றியில் ஒரு சக்தியை உருவாக்கி ஆதித்யாவின் நினைவையும் விதனின் நினைவையும் விதனின் ஆன்மாவுடன் இணைத்தது. பிறகு அது ஆதித்யாவின் உடலுக்கே மீண்டும் வந்தது. இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த புண்ணிய ஒளியிலிருந்து வந்த அந்த தங்க உருவம், நீ இப்போது புரிஞ்சுக்கிட்டியா என்று முதல் முறையாக பேசியது. அதை கேட்ட அந்த டிராகன் உயிரினம் எழுந்து அதனை பார்த்து தலையசைக்க, பிறகு ஆதித்யாவிற்கும் அதற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது அந்த உருவம். முன்பு யாழியிடம் ஏற்படுத்திய அதே ஒப்பந்த இணைப்பு இப்போது உயிருள்ள டிராகனிடம் ஏற்படுத்தியது. அதை ஒத்துக்கொள்வதாகவும் அது கூறியது. ஏனெனில் விதனின் உண்மையான நோக்கம் அதற்கு தெரிந்தது. அந்த நோக்கத்திற்காகத்தான் அதுவும் இப்போது டிராகனாக உயிருடன் வந்துள்ளது. அதனால் அந்த தங்க உருவம் கூறியதற்கு அதுவும் ஒத்துக்கொண்டது. நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன். இருப்பினும் இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா என்னளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறும் வர என்னோட முழு சக்தியும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். என்னை பத்தி நான் காட்டிக்க மாட்டேன். இவனோட ஆத்ம நினைவுகள்ல இருந்து நான் அழிச்சிடுவேன். எப்போ அவன் என்னை தாண்டி ஆத்மீக ஆத்ம சக்தியில வலுவடைகிறானோ அப்பதான் நான் எல்லாத்தையுமே அவனுக்கு காட்டுவேன் என்றது. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ விதியோட பட்டளைக்கு எதிரா நீ செல்லாமல் எது செஞ்சாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விதியோட போக்கம் மாத்த நினைச்சீனா அப்புறம் என்னோட கடுமையான கோபத்துக்கு நீ ஆளாவ என்றது. சரி, ஒத்துக்கிறேன் என்று அந்த டிராகன் கூறியது. பிறகு அந்த புண்ணிய ஒளியிலிருந்து வந்த மனிதன் தன் கைகளை மீண்டும் திருப்பினான். காலத்தின் சக்கரங்களை திருப்புவது போல் அது ஒரு சிறு சக்தி அலைகளை அங்கு ஏற்படுத்த இருவருக்கும் உண்டான இணைப்பு இணைக்கப்பட்டது. பிறகு இருவருமே தரையில் இறங்கினர். ஒரு பக்கம் டிராகன் உயிரினமும் மற்றொரு பக்கம் ஆதித்யாவும் ஆத்ம கடலில் படுத்திருந்தான். அதே நேரம் வெளியில் தனது குத்துக்கத்தியால் முகஸ்தரன் பலமுறை அந்த கவச ஒளியை தாக்கியும் அவனால் அந்த கவசத்தை உடைக்க முடியவில்லை. அனைவரும் சேர்ந்து அந்த கவசத்தை தாக்கத் தொடங்கினர். அப்போது அந்த கவசத்தில் ஏதோ விரிசல் சத்தம் விடுவதை கேட்ட கருப்பு ராஜா, அது உடையப் போகிறது, எதற்கும் அனைவரும் தள்ளி சென்று விடுங்கள், அதற்குள் இருக்கும் சக்தி பலமானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று வனராஜாவுக்கு கட்டளையிட்டான். அனைவரும் வேகமாக சிறிது தூரம் வெளியில் சென்றனர். அதில் ஏற்பட்ட சிறு சிறு உடைப்பு அந்த கவசத்தில் மாபெரும் வெடிப்பை ஏற்படுத்தியது. அந்த வெடிப்பில் அங்கு இருந்த மலை மரம் என அனைத்தும் நொறுங்கி சிதறியது. அதே நேரம் ராணி அந்த பாறைக்கு அருகில் மயங்கி நிலையில் கிடந்தாள். அந்த கவசத்தை வெற்றிகரமாக உடைச்சாச்சு என்ற சந்தோஷத்தில் வனராஜா, கார்கொண்டான், கருப்பு ராஜா மற்றும் முகஸ்தலன் அனைவரும் அந்த இடத்தில் வந்து பார்க்க அங்கு இவர்கள் எதிர்பார்த்த போல எந்த ஒரு உடலும் இல்லை. என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அந்த கவசத்தை உடைத்து விட்டால் அந்த உடலை மீட்டு விடலாம், அதில் இருக்கும் மோதிரத்தை எடுத்து விடலாம் என்றுதான் இவ்வளவு நேரம் போராடினார்கள். ஆனால் இப்போது அங்கே எந்த ஒரு உடலும் இல்லை. அப்படின்னா இவ்வளவு நேரம் இருந்தது மாய தோற்றமா என்று வனராஜன் கேட்டான். அதற்கு கருப்பு ராஜா, இல்ல, இருக்கவே முடியாது, நான் என் கண்ணால் அந்த மோதிரத்தை பார்த்தேன் என்றான். அப்போது முகஸ்தலன்,
நீ நல்லா ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் பேச்சை கேட்டு இவ்வளவு நேரம் நான் இங்கே போராடினது வீண். இங்கே ஏதோ ஒரு மாய சக்தி தோன்றியிருக்கு. அந்த சக்தியை அழிக்கத்தான் மின்னல்கள் வந்திருக்கு. அதுக்குள்ள நீ பிரபஞ்ச மோதிரம், கால மோதிரம், ஏதேதோ கதையை கட்டி விட்டுருக்க. நீ எப்போ இருந்தால் அந்த மோதிரம் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்க எனக்கு புரியல என்றான். முகஸ்தலன், நான் அப்படி சொன்னதுனால தானே நீங்கள் அந்த கவசத்தை உடைக்க முயற்சி பண்ணீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியுமே தவிர பார்த்ததில்லை. முதல் முறை இங்கே தான் பார்த்துருக்கேன் என்று அவனும் தான் பார்த்தது உண்மை என்று கூறினான். உடனே கார் கொண்டான் தன் மாபெரும் வாளை தூக்கி கொண்டவன். ஏதோ ஒன்று செஞ்சீங்க, இப்போதைக்கு நம் நகரம் பாதுகாப்பாயிருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆனால் கருப்பு ராஜா மட்டும் தீவிரமான யோசனையில் இருந்தான். அங்க அந்த உருவத்தை நான் பக்கத்துல பார்த்தேன். அந்த உடல்ல கால மோதிரம் இருந்துச்சு. எங்க போயிருக்கோம் என்று அவனும் சுத்தி சுத்தி பார்த்துவிட்டு அங்கிருந்து தனது காட்டு நகரத்தை நோக்கி சென்றான். ஆனால் இங்கு பிரபஞ்ச கால மோதிரம் ஆதித்யாவை சுற்றி இருந்த கவசம் உடைக்கப்படுவதை உணர்ந்து அவன் உடலையும் ஆதித்யாவின் ஆத்ம கடலுக்குள்ளேயே போகும்படி செய்தது. இந்த மோதிரத்திற்கு இருக்கும் ஒரு சக்திகளில் இதுவும் ஒன்றுதான். இருக்கும் இடத்தை மறைத்து தான் வைத்திருக்கும் நபரையும் தனக்குள் வைத்துக் கொள்ளும் ஒரு அதிசக்தி இந்த மோதிரத்திற்கும் உண்டு. இந்த சக்தியை பற்றி இங்கு இருக்கும் யாருக்கும் தெரியாததால் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். ஆனால் அதே இடத்தில்தான் நேரத்தை சிதைத்து அதில் ஏற்பட்ட விரிசல் வழியாக காலத்தை கடந்து ஆதித்யாவை பதுக்கி வைத்திருந்தது அந்த பிரபஞ்ச கால மோதிரம். ஆதித்யா இப்போது எங்கு இருக்கிறான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.